Hey Brilliance, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு May 22 ஓட ஹிந்து எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டோரியோட ஒரு அவுட்லைன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி இன்றைக்கி நம்ம அதாவது ஸ்டோரினா இந்த எடிட்டோரியல் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான எல்லை பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இல்லையா, நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம நியூஸ்லேயே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான், அது என்னென்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு, அது எப்படி வந்து சரி பண்ணால் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ வந்து இந்த எடிட்டோரியல் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க. ஈவன் ஃபார் ஹூ வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் கம்யூனிகேஷன் ஸ்கில், இல்லை ஜென்ரலாக எனக்கு வந்து உலக அறிவு தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விதமான நபர்கள் வந்து இந்த எடிட்டோரியல் படிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலுக்கு நான் ஏன் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிக்காக படிச்சுட்ருக்கீங்க, அதுக்காக இந்த எடிட்டோரியல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு கோ இன் டெப்த். இந்த ஒவ்வொரு எடிட்டோரியல்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் யூபிஎஸ்சிக்காக படிக்கும்போது அந்த விஷயங்களையும் தெரிஞ்சிருந்துருக்கணும். அந்த விஷயம் எந்த இயரில் நடந்திருக்கு, எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு, அப்போது நடந்த சண்டையில் ஏதாவது சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணி படிக்கணும். இல்லை நீங்கள் வந்து பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி அந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த எடிட்டோரியல் படிச்சுட்டு அதில் இருக்க வேர்ட்ஸ்க்கான மீனிங் படிச்சுட்டு அதில் ஒவ்வொரு லைனுக்கும் அதுக்காக நீங்கள் வந்து சுத்தமாக தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த ஒவ்வொரு லைனுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு கதை சுருக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இதே நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ், நான் வந்து வெறுமனே இந்த வேர்ட்ஸ்க்காக மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ஓகே, இதில் இருக்க டிஃபிகல்ட் வேர்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு புரியுதா, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுதான்னு நீங்கள் பார்த்தாவே போதும். ஸோ நோ த பர்பஸ் ஆஃப் ரீடிங். இந்த ஒரு எடிட்டோரியலில் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். ஸோ கவனிங்க, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நான் ஏன் இவ்வளோ பெரிய கதை சொன்னேங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும். ஓகே, நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த எடிட்டோரியலுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் வெக்காபுலரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மீனிங் இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்துருவோம். கீப்பிங் த பீஸ் ஆன் இந்தியா சைனா பார்டர் டென்ஷன் அப்படின்னு இந்த கோலனுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நேற்று எடிட்டோரியலில் நான் சொல்லியிருந்தேன், அதை போய் பார்த்துருங்க. ஸோ வந்து இந்தியா சைனா பார்டரில் ஒரு டென்ஷன் நிலவுது, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்க்குரியமான ஒரு டென்ஷன் வந்து நிலவுது. அதை வந்து எப்படி வந்து பீஸாக மாற்றுறது, எப்படி வந்து அமைதிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்கள். இந்தியா அண்ட் சைனா மஸ்ட் எண்ட் டென்ஷன்ஸ் ஆன் த பார்டர் பை கிளாரிஃபைங் த எல்ஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எல்ஏசி அப்படின்னா என்னென்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இப்போ இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 லைனில் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் லைன். அது வந்து இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு லைன், சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து இதான் இந்தியா இதான் சைனான்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு காலத்தில் வந்து பிரித்து விட்டாங்க. அப்போ வந்து இந்தியாவும் சைனாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அது பிரித்ததெல்லாம் தப்பு, நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் சைனாக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு இந்தியாவும், சைனா வந்து நான் வந்து இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ தூரம் என் இடம் இருக்குன்னு இந்தியாவும் அவங்கவுங்க ஒரு பார்டரை வச்சு ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்கும் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. அப்போ இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் டெம்ப்ரவரியாக இதுதான்ப்பா நம்மளோட ஒரு டெம்ப்ரரி பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தது தான் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இந்த ஒரு பார்டர் வந்து ரொம்பலாம் பிரச்சனைக்குரிய பார்டராக இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. இங்கே வந்து எல்லாருமே வந்து நார்மலாக இருக்க ஒரு விஷயம், நம்ம எப்படி மற்ற ஏரியாலாம் இருக்கோ அந்த மாதிரி தான் இங்கே. அதாவது பாகிஸ்தான் அளவுக்கு வந்து பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரு ஏரியா தான், அதுக்கான சொல்யூஷனும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இதுதான் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 ஒரு வார் வந்து நடந்தது. அந்த வார்க்கு அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபார்ம் ஆணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை முன் சுருக்கம். ஓகே, இப்போ நம்ம போயிடுவோம் நெக்ஸ்ட்டு.
With 4 incidents along the line of actual control, in recent weeks, the India and China border is witnessing the highest tension since the Doklam standoff in 2017 சொல்கிறாங்க. அதில் இந்த தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாட்டூ மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வேலி, ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து பூட்டான், இந்தியா, அதாவது பூட்டானோட ஈஸ்ட்டுக்கு, இந்தியாவோட வெஸ்ட்டுக்கு, இந்தியாவில் இருக்க சிக்கிமுக்கு வெஸ்ட்டுக்கு, சைனாவில் இருக்க அந்த சம்பி வேல்யூ அப்படிங்கிறதுக்கு நார்த்துக்கு, இந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரீஸும் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா தான் வந்து இந்த தோக்லாம் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்னென்ன ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படியே நின்று போகிறது, அதாவது 2 பேரும் பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் ஆர்கியூமெண்ட்டாக மட்டுமே நின்று போடுற ஒரு விஷயம், அதை தான் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தோக்லாமில் ஏன் அப்படி இருக்குன்னா, இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. இந்த ஒரு இஷ்யூன்னே சொல்லி இதை படிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூன் நினைக்கிறேன் நான், 2017 ஜூனில் வந்து இது ஒரு இஷ்யூவாக மாறுச்சு. சரிங்களா? ஸோ அது அப்போது வந்து இந்த தோக்லாம் அப்படின்ற வந்து யாருக்கும் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து பூட்டானுக்கும் சைனாவுக்குமான ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதில் வந்து இந்தியா வந்து இன்ட்ரப்ட் ஆகி ஓரளவு இல்லை, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து அங்கெல்லாம் போய் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தலையிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பிரச்சனைக்கு இன்னும் வர சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதான் வந்து தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பேசேஜ்க்கான மீனிங் பார்த்துருவோம். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்த வாரத்துக்குள்ளே. இந்த மே 1லேருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 4 இன்சிடென்ட்ஸ் அது என்னங்கிறத அவங்களே அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் சைனா பார்டருக்கும் வந்து அந்த டென்ஷன் நிலவரத்துக்கான அந்த 4 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலை, முன்னாடியிலேருந்தே நடக்குது. அதில் வந்து 2017 இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 years since both sides have done remarkably well to keep the peace. அதாவது இந்த தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் 2017 நடந்ததுக்கப்புறம் 2 பக்கமுமே, இந்தியா ஆகட்டும் சைனா ஆகட்டும், 2 பேருமே வந்து ஓரளவு அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Prime Minister Modi and President Xi both agreed differences should not be allowed to escalate into disputes. Disputes அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆர்கியூமெண்ட், சரிங்களா? ஒரு முடிவுக்கே வர முடியாத ஒரு விதமான ஆர்கியூமெண்ட், அதுதான் வந்து டிஸ்பியூட்டுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்னா நம்ம பக்கம் இருக்க பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், இல்லை சைனா பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்காக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ்னால் ஒரு சிமிலாரிட்டியே இல்லாமல் ஒரு ஒத்து போகவே போகாத ஒரு விஷயம், அதை தான் டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எஸ்கலேட்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்றது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற வேணாமே அப்படிங்கிறதுல ஓரளவு உறுதியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Also, a clear message was sent to the 2 militaries to abide by the detailed protocols already in place, such as those agreed to in 2005 and 2013 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பக்கமும், ஏன் இந்த 2 பக்கமும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2 வீரர்களுக்கும் அஃபிஷியலாக நீங்கள் வந்து அவங்க தாக்குங்க இவங்களை தாக்குங்கன்னு 2 கவர்மெண்ட்டிட்ட இருந்துமே ஒரு ஆர்டர் போகலை. ஆனாலும் இப்போ வந்து அந்த எல்லையில் வந்து 2 பேரும் மாற்றி தாக்கிக்கிறாங்க. நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம், அவங்க வந்து கல் எடுத்து அடிச்சுக்கிறது, கிடைக்கிறதெல்லாம் எடுத்து 2 பேருமே தாக்கிக்கிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து சேதாரம் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பக்கம் இருக்க அந்த மிலிட்ரிஸ்க்குமே வந்து ஒரு கிளியர் மெசேஜ் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி 2005 ஆகட்டும் 2013லேயும் நம்ம கொண்டு வந்த அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் ஒபே பண்ணணும், அதை மனசில் வச்சுக்கோங்க, ஸோ அந்த நெறிமுறைகள் படி நடந்துக்கோங்கன்ற ஒரு மெசேஜ் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த அபைட் அப்படின்ற ஒரு ஹைலைட்டட் வேர்ட் இருக்குது பாருங்கள். ஹைலைட் பண்ணவே இல்லையாண்ணா? ஓகே, அபைடுன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? அபைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றுறது தான் அபைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம்.
These regulate the activities of troops in the contested zones that lie in between both sides overlapping climb lines of the undefined LAC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை தான் வந்து ட்ரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெஸ்டட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, கான்டெஸ்டட் ஜோன்ஸ்னால் என்னென்னா, இப்போது 2 பேரும் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, யார் இந்தியாவும் சைனாவும் எந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சண்டைன்னா அந்த பிரச்சனை இப்போது வந்து வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 2 ட்ரூப்ஸுமே வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை உங்களுக்கு சொன்னால் புரியும். அதாவது இப்போது ஏன் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு பேண்டமிக் போயிட்டுருக்கு, இப்போ வந்து ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி இந்த ஹைவேஸ் ரோடெல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து சைனா வந்து தன்னோட இடம்னு சொல்லி சில இடத்த சொல்லி போராடிட்டு இருக்கு இல்லையா அப்போலேருந்து. ஸோ அந்த ஏரியா கிட்ட கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரோட் போடுறோம். இந்த விஷயம் வந்து சைனாவுக்கு பிடிக்கல. ஆனால் சைனாவும் வந்து நம்ம யோகியம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ தான் போடுறோம். ஆனால் சைனா வந்து ஆல்ரெடி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து இன்னும் முன்னாடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது என்னது ஒன்றுதுன்னு சண்டை போட்டுறது சில ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் போயிட்டு என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம்புக்கு பக்கத்துலேயே டென்ட்டு போடுறதாகட்டும், அதையும் மீறி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் எல்லாம் வைக்கிறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த May 1 இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு இந்த விஷயங்கள் தான் காரணம். ஸோ இந்த பர்டிகுலர் பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரியான சென்சிட்டிவ் ஜோனில் இந்த 2 ட்ரூப்ஸுமே வந்து ஓவர்லாப்பிங் தனக்கு தானே வந்து இது என்ன தான் அன்டிஃபைனிங், நமக்கு எது அவங்களுக்கு எதுன்னு பிரிக்கவே இல்லை, அதில் போயிட்டு உங்களுது என்னதுன்னு பேசிக்கிட்டு அதுலேருந்து தான் சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. If Army Chief General Manoj Naravane wisely sought to cool the temperature with his May 14 statement, China has unhelpfully raised them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஆர்மி சீஃப் வந்துட்டு மனோஜ் நரவனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க May 14 அப்போது. அதாவது இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து சைனா காதில் வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On May 19, its foreign ministry accused the Indian army of attempting to unilaterally change the status of LAC. அதையும் தாண்டி காதுலேயும் வாங்கிக்கல. அதுலேயும் என்ன சொல்கிறாங்களாம், அவங்க சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்களாம், இந்தியன் ஆர்மி மேலே தான் குற்றம் சாட்டுறாங்களாம். குற்றம் சாட்டிட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க. அது என்ன சென்டென்ஸ்னு பார்த்திங்கன்னா, ஒருதலைபட்சமாக நிலையை மாற்ற முயற்சிக்குது இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியன் ஆர்மி மேலே சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி. Next, the standoff in Ladakh appears to have been triggered by China moving in troops to obstruct road construction activity by India. என்ன இப்போது லடாக்கில் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது ஸ்டாண்ட் ஆஃப்னால் முடிவே இல்லாத அந்த ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ சைனா வந்து எதை வந்து தடுக்கிறாங்க, எதை வந்து பிரச்சனையாக பேசுகிறாங்கன்னா, இந்தியா வந்து அந்த இடத்துல அந்த லடாக் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அந்த பிரச்சனை போயிட்டுருக்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு, அதுதான் நாங்கள் தடுத்தே தீருவோன்னு இப்போ வந்து சைனா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்டு நம்ம பார்த்துட்டோம், குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, தடை, ஒரு தடையை உருவாக்குறது, ஒரு தடையை தான் வந்து அப்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், last year India completed the Darbuk Shiak Dawlot Beg Oldi DBO road அப்படின்னு சொல்லுவாங்க, which connects Leh to the Karakoram Pass. ஸோ லே நமக்கு தெரியும் இல்லையா, லேவையும் கரக்ரோம் பாஸ் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடை வந்து இந்தியா போட்டு முடிச்சுது. டிபிஓ அப்படின்னு சொல்கிற ஒரு ரோடை வந்து இந்தியா போட்டு முடிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜில். India also maintains a key landing strip and DBO at 16,000 feet. அடுத்ததும் படிச்சிடுவோம்.
The broader context for the tensions is changing dynamic along the LAC அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது இந்த மாதிரி அந்த டிபிஓ ரோடை வந்து இந்தியா போட்டு முடிச்சிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 அடி உயரத்தில் வந்து ஒரு தரை இறக்கத்தை வந்து இந்தியா வந்து பராமரிச்சுட்டு வருது ரொம்ப காலமாக. அது மாதிரி பதட்டங்களுக்கான இந்த பரந்த சூழலில் இந்த மாதிரி நிறைய பதட்டம் வந்துட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோடு போடுறதும் அவங்க வந்து அங்கங்கே பில்டிங் கட்டுறதும் போஸ்ட் வைக்கிறதும் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. India has been upgrading its road as it plays catch up with China, already enjoying an advantage in both terrain and infrastructure. இந்தியா வந்து இந்த மாதிரி ரோடு கட்டுறது அந்த மாதிரி பண்ணுற விஷயத்தெல்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கு, ஓகே தான். ஆனால் அதே விஷயத்த சைனா வந்து ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருச்சு. பண்ணிவிட்டு டெரைன் ஒரு லேண்ட் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்தியா வந்து இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சைனா வந்து ஆல்ரெடி பண்ணி அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. China now seems to be telling India it has no right to carry out the kind of activity that Beijing has already done அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பீஜிங் அப்படின்னு அவங்கள கேபிட்டல் சொல்கிறதுக்கு இன்டைரக்டாக சைனாவை தான் மீன் பண்ணுறதா அர்த்தம், ஓகேங்களா. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணிவிட்டு யார் சைனா, இப்போ வந்து இந்தியாவை மட்டும் உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, இந்த மாதிரி நீ ரோடு போடுறது தாறு போடுறதுலாம் உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லைன். India is well within its right to carry out construction work. Delhi needs to remind Beijing that the fundamental principle that underpins all previous agreements is recognizing the right to mutual and equal securities of the two sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ரெக்கக்னைசிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ஏற்றுக்கிறது. ஒருத்தங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்களா, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்போம் இல்லையா. எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணுன்னா கண்டுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா, பார்த்துக்கிட்டிங்களா, புரிஞ்சுக்கிட்டிங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெக்கக்னைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்படி மாதிரி சைனா வந்து உனக்கு மட்டும் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சைனா கேட்குது. ஆனால் இந்தியா வந்து அதோட ரைட்ஸில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதோட ரைட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிற விஷயத்தில் வந்து அது கரெக்டாக தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது பண்ண தான் போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு லைனில் சொல்லிவிட்டு அடுத்த லைனில் என்னென்னா டெல்லி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்தியாவை தான். ஸோ இந்தியா வந்து சைனாவுக்கு ரிமைண்ட் பண்ணி ஒன்று என்ன அப்படின்னா நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி 2 பேருமே இந்த ஒரு பார்டர் அந்த எல்ஏசி அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி ஈக்குவல் ரைட்ஸ் 2 பேர்த்துக்குமே இருக்குது. 2 பேருமே மியூச்சுவலாக எல்லா விஷயங்களையும் கையெடுத்து பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The immediate priority is for both sides to use existing channels and step back. இதெல்லாம் ஓகே. இதில் 2 பேருமே இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இந்த ஒரு டென்ஷன் இப்போ கொடுத்துட்ருக்காங்களே பார்டரில் அதுலேருந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இமீடியட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Flag meetings between brigade commanders have so far been unable to break the stalemate அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் அந்த பிரிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னும் ஸ்டேல்மேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த பேசேஜுக்கு மீனிங் பார்த்துருவோம். சரிங்களா? பிரிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா படைப்பிரிவு, தமிழ் எக்ஸாக்டாக படைப்பிரிவுன்னு அர்த்தம். ஸ்டேல்மேட் அப்படின்னா என்னென்னா ஒரு முட்டுக்கட்டை. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஒரு விஷயம் நீ பண்ணால் நான் பண்ண விட மாட்டேன், நான் பண்ணால் நீ பண்ண விட மாட்டேன், ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக முட்டுக்கட்டை போட்டுக்கிறது, அதுதான் வந்து ஸ்டேல்மேட். ஸோ இப்போ இந்த ஒரு பேசேஜுக்கு இந்த ஒரு லைனுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மிலிட்ரிஸோட அந்த படை தளபதிகள்னு சொல்லுவாங்க, அந்த படைப்பிரிவோட தளபதிகள், ஓகேவா, அவங்க பண்ண மீட்டிங்ஸ்னால கூடவே இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடிக்கவே முடியல, முடிவு வர வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
These incidents have underlined how the new LAC situation is placing existing mechanism under renewed stress. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, முன்னாடி இருந்த அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த அந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு, ஒரு ப்ராப்ளம் வரக்கூடியமான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. India and China should grasp the current situation as an opportunity to revive the stalled process of clarifying LAC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டால்டுனா ஒரு முடிவு, அதாவது ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்தம்பிச்சு நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ், அதுதான் ஸ்டால்டு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் இப்போ இருக்கிற இந்த ஒரு பிரச்சனைக்குரிய இந்த ஒரு முரண்பாட்டை, ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த எல்ஏசி, அதாவது நம்ம இந்த பார்டர் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. China has resisted this as a distraction to a boundary negotiation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம், அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ரெசிஸ்டட் அப்படின்னா என்னென்னா ஒத்துக்காமல் போகிறது, அதாவது தடுக்கிறது இல்லை அப்படின்னு ஏற்றுக்காமல் போகிறது, அதை தான் வந்து ரெசிஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா கவனச்சிதறல், அதை தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னோம்ல, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையை முடிக்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சைனா வந்து என்ன சொல்கிறாங்களாம், அதை ஏற்றுக்காமல் இல்லை இது மாதிரி நாங்கள் எடுத்து வைக்கிற அந்த பேச்சுவார்த்தையை வந்து திசை திருப்புறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெகோஷியேஷன் அப்படின்னா என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நெகோஷியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், but rather than agree on a line, both can instead simply seek to better understand the claims of the other and reach a common understanding to regulate activity in these areas. அதே மாதிரி ஒரே லைனில் இது உனக்கு தான், இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறத விட 2 பேரும் அவங்கவுங்க கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு, அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா ஒரு நல்ல விஷயமா அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? Clarifying the LAC may even provide a fresh impetus to the stalled boundary talks between the special representatives அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த இம்பீட்டஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருவோமா, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக தமிழ் அப்படின்னா உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப குயிக்காக வந்து முடிக்கிறது, அதை தான் வந்து இம்பீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்தம்பிச்சு இருக்க அந்த பவுண்ட்ரி பார்டர் பிரச்சனையை வந்து 2 நாட்டு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவும் வந்துட்டு பேசி இதை ஒரு விஷயமாக எடுத்து பேசி தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குயிக்காக வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Beyond the posturing, both sides know a final settlement will ultimately have to use the LAC on a basis with only minor adjustment. அந்த போஸ்டரிங் அப்படின்னா தோரணை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தோரணையில் உங்கள் விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறத விட, இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த எல்ஏசி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ அதை வந்து ஒரு சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 2 பேருமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Only a settlement will end the shadow boxing on a LAC. With both countries in the midst of an unprecedented global pandemic, the time to push for a settlement to a distracting protracted dispute is now. இதுக்கு முதல்ல நான் வந்து மீனிங் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து தனித்தனி வேர்டுக்கான மீனிங் வந்து நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சு விட்றது தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரே வழி. சரிங்களா? இந்த மாதிரி நீங்களே பேசி முன் வந்து தீர்த்துக்கிட்டா தான் இந்த வந்து மேற்கொண்டு கொண்டு போகாமல் பிரச்சனையாக மாற்றாமல் இருக்கக்கூடியதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இவ்வளோ பெரிய குளோபல் பேண்டமிக் இந்த மாதிரி COVID-19 இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில வந்து இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சு தான் ஆகணுமா அப்படின்னா ஆமாம் தீர்த்து வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு 2 கண்ட்ரியுமே வந்துட்டாங்க. ஸோ அதை கையெடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வழியை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 வேர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, மிட்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப், இடையில அப்படின்னு சொல்லுவோம்ல, இடையில வந்து நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மிட்ஸ்ட் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ரொட்ராக்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த ஒரு விஷயம் யூஸ்வலாக இந்த டைமுக்குள்ளே முடியும்னா அதை தாண்டி ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது. ஸோ லாங் டைமாக நீடிக்கிறது, அதை தான் வந்து நீடித்த அப்படிங்கிறது தான் ப்ரொட்ராக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிரசன்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெவர் டன் பிஃபோர், இதுக்கு முன்னாடி பண்ணாத, முன்னோடி இல்லாதது, அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அதை தான் வந்து அன்பிரசன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் எனக்கு திருத்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் 2-3 தடவை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து கரெக்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் அடுத்த எடிட்டோரியல்லேருந்து அதையும் வந்து கம்மி பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க பிடிஎஃபை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லா வெக்காபுலரிஸும் நான் இங்கே தமிழில் சொன்ன மீனிங் எல்லாமே அதில் பிடிஎஃப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். See you brilliance.